அதே மாதிரி ஈஷா ஃபவுண்டேஷனில் அந்த பிக்ஷா ஹால், அங்கே தான் சாப்பிட்றதுக்கான இடம். அது பேர் அப்படி வச்சுருக்காங்க. அந்த பிக்ஷா ஹால் போகிற வழியில் ரைட் சைடில் சத்குரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பக்கத்தில் நிறைய எறும்புங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாற்றிடுங்க. ஓகே, அப்படின்னா அந்த ஃபோட்டோவே வந்து சரி கிடையாது. ஏன்னா ஆசிரமத்தில் சாப்பிட்ற வரவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சத்குரு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த இடத்துல நீ சத்குரு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு பணிவாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு தியானலிங்கம் ஃபோட்டோ கூட வைக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ஆசிரமத்தில் ஒரு சில பேர் அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க, சத்குருக்கே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, அதனால் அந்த ஃபோட்டோவை மாற்றிடுங்க. அங்கே எறும்புங்களாம் அந்த ஸ்டேச்சஸ் வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் அகற்றிடுங்க. ஓகே, சரி. மறுபடியும் ஏதாவது தகவல்னால் நான் கூப்பிட்றேன். நானாக கூப்பிட்ற வரைக்கும் காத்துருங்க. எரர் ஏற்படுத்திக்காதீங்க. காசு கொடுத்தாலும் ஏதோ பிரோஜனம் இருக்கணும், எரர் ஆகக்கூடாது. ஓகே, சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஓகே, சரி. ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கலைத்துறை தான் நம்மளோட தொழில். ஓகே, அந்த தொழிலில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒரு மேன்மையான நிலைக்கு முன்னேறி போகணும். ஓகே, அந்த நிலையில் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, யதார்த்த ரீதியாக ஒரு தகவல் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, நாடகக்கலை அப்படின்றது அந்த காலத்தில் இந்த கோவிலில் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீதிகளில் ஓரளவு நடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து கேமரா அது இதுன்னு கொண்டு வரவும் அது ஒரு சிஸ்டமாக எல்லாம் அமைச்சாங்க. ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக சினிமாவில் நடிக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா சார்ந்த நபர்கள் எல்லாமே ரொம்பவே சாஃப்ட் கேரக்டரு, ரொம்பவே சென்சிட்டிவிட்டி, ரொம்பவே அப்படி கேமரா ஆன் அப்படி நடிக்கிறப்ப ஸ்டண்டு காட்சியில் மட்டும்தான் அப்படி ஒரு ஆக்ரோஷமாகவும் அப்படி டைலாக் பேசுகிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டானவங்க. ஓகே, இந்த சோப் நாங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு ஏதோ தோது பார்த்துக்கும். ஒருத்தர்கிட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு தான் தனக்கு தேவையான ஆதாயத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுது. ஆனால் அது வந்து சரியான முறை கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா மனித நிலையிலான ஆத்மாவுக்கும் ஓரளவு பண்பு இருக்குது. ஓகே, ஏன்னா உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் கூட நாங்கள் எதுவுமே அவ்வளோவா ஜெயிக்கலைங்க, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். ஓகே, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெளியாளுங்க யாரும் சண்டை போட மாட்டாங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்களே தான் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனாலும் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, நம்ம பேசணும், பழகணும், நேரில் சந்திக்கணும், அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, ஏன்னா தொடர்ச்சியான பட்டர்ஃப்ளை அட்டாக்காலையும் ஏதாவது ஒரு டேமேஜாலையும் ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் ஒரு பரபரப்புலையும் ஏதாவது ஒரு தகவல் சொல்ல அது வேறு விதமாக திருத்தம் செய்யப்பட்டு அதுவே ஒரு ட்ரெண்டாகவும் அதே ஒரு நிஜமாகவும் நிறைய விதத்தில் ஒரு கான்செப்டாக இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க ஒரு பதமான நிலையில் என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கிறப்ப தான், அவங்களா சொல்கிறப்ப தான் தீர்வு. ஓகே, அதனால் உங்களுடைய பர்சனல் லைஃபு அது நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் அமைச்சிக்கிங்க. ஓகே, தொழில் அப்படின்றப்போ விடியங்காத்தால் 4 மணிக்கே 3:30 மணிக்கே ஸ்டூடியோவானது திறக்கப்படும். ஓகே, ஒரு சில பேர் வருவாங்க, நமக்குன்னு இப்போ லொக்கேஷன்லாம் பார்த்துருக்கோம், ஆஃபீஸ் அமைக்கப்படும், ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் 3:30 மணிக்கே வந்துடுவாங்க. வந்துட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ அமைக்கிற இடத்துலையே ஜிம் இருக்கும், யோகா பண்ணலாம். அதுக்கப்புறம் எழுதுறதுக்கான இடமும் இருக்கும், நம்ம டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான இடமும் இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் ஒரு சில நபருக்கெல்லாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக எந்த ஷூட்டிங்குமே இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டூடியோவை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஸ்டூடியோக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அங்கே வேலை செய்யலாம்.
அல்லது நீங்கள் யோகா செய்யலாம், அல்லது ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அல்லது ஏதோ புக்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு அங்கே கிச்சன் இருக்கும், அங்கேயே உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். அப்படியே நீங்கள் பழகணும். அப்படி ஒரு வருஷம் நீங்கள் பழகினா அடுத்தது ஏதாவது ஒரு சீரியல்லையோ, ஏதாவது ஒரு மூவிலையோ, ஏதாவது ஒரு வெப் சீரிஸ்லேயோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, நீங்களாம் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு மூவி முடிச்சிட்டோமா அவ்வளோதான், எல்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் தொழிலை நீங்கள் நேசிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆர்வன்றது இருக்கும். ஆர்வத்தை பொறுத்து தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்குவீங்க. ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கற்றுக்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காசும் கிடைக்கும். ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு காசு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட தேவைகள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த படிநிலை அப்படின்றது தோதாகும். ஓகே, அதனால் என்னோடய நிலையில் நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணுறேன். அது என்னுடைய பாதை. ஓகே, நீங்கள் ஒரு மனித இயல்பில் எப்படியோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோதாகும். ஒரு சில பேருக்கெல்லாம் 3 வருஷத்துக்கு தான் ஒரு மூவின்ற மாதிரி இருந்தால் கூட சூழ்நிலை அமையும். அப்படின்றப்ப நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு தேவைப்படுற நபர்களை மட்டும்தான் நம்ம செலக்ட் செய்கிறதுன்றது தோதாகும். ஒரு வேளை ஏதாவது ஒரு நிலையில் ரொம்ப ஒரு வற்புறுத்தல், ஏதாவது ஒரு துன்புறுத்தல், ஏதாவது ஒரு தகுடு தத்தம் அப்படின்ற நிலையில் நீங்கள் செயல்படுறப்போ எல்லாம் தோதாகிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லெவலையும் எர்த் லெவலையும் உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிரும் கடைசி நிமிஷத்தில். அதாவது மேலேருந்து கீழே விழுவணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் நான். ஓகே, நிறைய பேர் அப்படி தான், நான் மேலே போகிறேன்னு போவாங்க. கடைசியில் மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுவாங்க. ஓகே, அப்படிலாம் தேவை கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயம் தோதாகுதோ அதன்படி தான் நீங்கள் செயல்படணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சோப்புனாங்கெல்லாம் பாருங்கள், யாருமே இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அது இன்வால்வ் ஆகுது. சர்வர் ரூமில் சோப்புனாங்கி வரவே கூடாது. ஓகே, அதனால் அந்த வகையில் நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது பாதுகாப்பான விஷயத்தில் நம்ம அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகணும். ஓகே, அதனால் ஸ்டூடியோவெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. தினந்தோறும் ஸ்டூடியோவானது இயங்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏன் லீவ் சொல்கிறது அப்படிலாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம தொழிலானது தினந்தோறும் நம்ம ஒர்க் செய்யணும் அப்படி கிடையாது. நம்ம நிறையா விஷயம் தோது பார்க்கணும், நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சக ஒற்றுமை இருக்குது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஒரு சீரியல் புக் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு மூவி புக் பண்ணுறதுக்கோ, ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம நிறைய விஷயம் தோதாகணும். ஒரு சில நேரத்தில் 1 வாரம் கூட ஆகலாம், ஒரு சில நாளில் 1 மாதம் கூட ஆகலாம். எனக்கு நிறையா ஸ்டூடியோ எனக்கு வேலை இருக்குது. ஓகே, அதே மாதிரி எல்லாருக்கும் நான் வேலை கொடுத்துருக்கேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சிங்கனாலே போதும். நானே தான் ஸ்டூடியோவில் தினந்தோறும் வேலை செய்யணும் அப்படி கிடையாது. ஓகே, உங்களுக்கு நிறையா பணி வழங்கியிருக்கேன். அந்த பணியெல்லாம் நீங்கள் தோது பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். அதனால் ஸ்டூடியோவானது நம்ம பயன்படுத்தணும். ஓகே, தினந்தோறும் ஸ்டூடியோ இருக்குது, இத்தனை பேர் வராங்க. பாவம், அவங்கெல்லாம் வெறும் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டையும், டான்ஸ் மாஸ்டரையும், பாட்டு எழுதுறவங்களையும் அவங்கள பிடிச்சி சித்திரவதை செய்யக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்டான ஒரு நிலையில். ஓகே, அவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. தினந்தோறும் நமக்கு சோறு போடுறதே பெரிய விஷயங்க. எப்போயாவது ஒரு நாள் புக் பண்ணுவாங்க, காசு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க, போதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஓகே, அதனால் அவங்க முன்னாடி உங்களை பப்ளிசிட்டி நீங்கள் ஆகணும், அவங்க முன்னாடி நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி சித்திரவதை செய்யாதீங்க. நீங்கள் நார்மலாக இருங்க. நீங்கள் ஒரு வாரம் கூட வார்ம் அப் அப்படின்றது கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சில நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ரெடி செஞ்சுக்கணும். தினந்தோறும் புக் பண்ணுறது அப்படின்றலாம் அது எதுக்கு? அது யாருக்காக? நம்மளே ஒரு விதத்தில் தோது பார்க்கணுன்ற பேரில் ஏற்படுத்தணும். ஓகே, அதனால் ஆக்டர் ரஜினிகாந்தெல்லாம் விலகிட்டா அப்படி. அதனால் இனிமேலான ஸ்டூடியோவானது சரியான விதத்தில் இயங்கும். ஓகே, ஏன்னா வார்ம் அப் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, மேக்கப் இருக்குது, ஏஐ இருக்குது, டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் தோது பார்க்கலாம்னு நினைக்கலாம். ஆனாலும் யதார்த்த ரீதியாக தன்னிலை மாற்றம், வாழ்வியல் சுதந்திரம், மேன்மை பாதை அப்படிலாம் இருக்குது. அதனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, நீங்கள் மற்றவங்களையும் ஏமாற்றிக்காதீங்க. அந்த சரியான பாதையில் பயணிங்க. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் சரி, 365 நாளும் சரி இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் சோப்புநாய்க்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, அடுத்து ஆக்ட்ரஸ் திரிஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களா நேரில் வர்றப்போ தான் நம்ம என்ன ஏதுன்னு தகவல் தெரியும். அதனால் தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் நான் எப்போயுமே தலையிட மாட்டேன். ஓகே, எனக்கு தேவை, நான் ஒரு மூவியில் புக் பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக நடிக்கிறாங்களா, அவ்வளோதான்.
ஓகே. அதனால் கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் ஏற்படுத்தவே கூடாது. அதுதான் நீங்கள் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் புக்ஸு படிக்கணும், லெட்டர் எழுதணும், நேரில் வரணும், நிறைய விஷயத்த தோது பார்க்கணுன்றது. ஓகே. அதனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் தொழிலையே நீங்கள் வந்துட்டு எதிர வகையில் ஒரு முரணாக இல்லாமல் சரியான பதத்தில் இயங்கணும். ஓகே. பதம், பக்குவம், பண்பு. ஓகே. சரி, ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் நானாக தோதாகிறப்பறம் கூப்பிடுவேன். ஓகே. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியோ அதை நீங்கள் தொடரலாம். ஓகே. சுதந்திரம் வழங்கப்படுகிறது. ஓகே.